ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் எஸ்ரா புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரத்தில் உள்ள பகுதிகளை நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் நேற்றைய தினத்திலேயும் கூட எப்படியாக அந்த யூத ஜனங்கள் மறுபடியும் எருசலேமுக்கு கோரேசின் மூலமாக அனுப்பப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைக்கும் கூட 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 7 மாதம் முடிந்ததான வேளையிலே யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலும் இவர்களுடைய சகோதரர்களும் எழும்பி மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி சர்வாங்க தகன பலிகளை இடும்படியாக ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார்கள். அவர்கள் அந்த பலிபீடத்தை ஆதாரங்களின் மேல் ஸ்தாபித்து அதன் மேல் கர்த்தருக்கு அந்திசந்தி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி வந்தார்கள். அது மாத்திரமல்ல, கூடார பண்டிகைகளை ஆசரித்தார்கள். ஒவ்வொரு நாளும் பலியிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். இதையெல்லாம் அவர்கள் செய்து வந்தாலும் கூட கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரமானது இன்னும் போடப்படாதபடிக்கு தாமதப்பட்டு கொண்டே இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் எருசலேமுக்கு வந்த 2ஆம் வருஷம் 2ஆம் மாதத்திலே அவர்கள் எல்லோரும் கூடி கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை நடத்தும்படியாக அவர்கள் செய்கிறார்கள். அவர்களை நடத்தும்படியாக யெசுவாவும் அவன் குமாரரும் சகோதரரும், கத்மியேலும் அவன் குமாரரும், யூதாவின் குமாரரும், எனாதாத்தின் குமாரரும், அவர்கள் சகோதரராகிய ஒரு லேவியரும் கூட ஒருமனப்பட்டு காணப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நேரத்திலே கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்டது. கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்டதான வேளையிலேயும் கூட அவர்கள் கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை புகழ்ந்து பாடி அவரை துதித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சாலமோனின் நாட்களிலே கட்டப்பட்டதான ஆலயத்தை கண்டிருந்த சிலரிலும் கூட அவர்கள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடப்பட்டதை அறிந்த பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டு சத்தமிட்டு அழுகிறார்கள். மற்றவர்களோ சந்தோஷத்தினாலே ஆர்ப்பரித்து எம்பிரித்தார்கள். இவர்களுடைய சத்தமானது வெகு தூரம் கேட்கப்படுகிறது. ஆனாலும் கூட அவர்களுடைய ஆரவாரத்தின் சத்தமோ அழுகையின் சத்தமோ இன்னதென்று ஒருவராலும் பகுத்தறியக்கூடாமல் இருந்தது. 4ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் சத்ருவாக இருந்தவர்கள் கேள்விப்பட்டு செருபாபேலின் இடத்திலேயும் அவனோடு இருந்தவர்களிடத்திலேயும் ஆட்களை அனுப்பி, உங்களோட கூட நாங்களும் கட்டுவோம், உங்களைப் போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம், நாங்களும் கூட இந்த இடத்திலே வந்து வெகு நாட்களாக நாங்கள் பலியிட்டு வருகிறோம் என்று கூறுகிறார்கள். அதற்கு செருபாபேலும் அவனோடு இருந்ததான யெசுவாவும் கூட, நீங்கள் எங்களோடு இந்த வேலையை செய்யக்கூடாது என்று கூறுகிறார்கள். இதை கேட்டதான அந்த சத்துருக்கள் அவர்களுக்கு விரோதமாக கலகம் பண்ண நினைத்து பெர்சிய ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுவதும் தரியு என்னப்பட்ட பெர்சியா ராஜா அரசாண்ட காலத்திலேயும் கூட இவர்களுடைய யோசனையை அவமாக்கும்படியாக அவர்களுக்கு விரோதமாக கைக்கூலி கட்டுகிறார்கள். மாத்திரமல்ல, பெர்சியாவின் ராஜாவாகிய அகாஸ்வேரு என்பவன் ஆளும் பொழுதும் அவனிடத்திலே இவர்களுக்கு விரோதமான பிராதுகளை கூறி இவர்களுடைய வேலைக்கு முட்டுக்கட்டையாக காணப்படுகிறார்கள். அர்த்தசாஷ்டா என்கிறதான பெர்சிய ராஜா அரசாண்ட காலத்திலேயும் கூட அவர்கள் ஒரு மனுவை சீரிய பாஷையிலே எழுதி எல்லோரும் கையெழுத்து போட்டு அதை அந்த அர்த்தசாஷ்டாவிடத்திலே அனுப்பி வைக்கிறார்கள். அதில் எழுதப்பட்டது என்னவென்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், உங்களிடத்திலே வந்ததான இந்த யூத ஜனங்கள் எல்லோரும் இங்கு கூடி பொல்லாப்பாக இந்த பட்டணத்திலே அஸ்திபாரங்களை போடுகிறார்கள். மாத்திரமல்ல, மதில்களை கட்டி எழுப்புகிறார்கள். இப்படி செய்கிறதினாலே அவர்கள் ராஜாவுக்கு கட்ட வேண்டிய தீர்வையையும் ஆயத்தையும் கட்ட மாட்டார்கள். ராஜாவுக்கு வருமான இழப்பு ஏற்படும் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் உடைய ஆலயத்தின் உப்பை தின்று வாழ்கிறவர்கள், அதனால் ராஜாவுக்கு குறைவு ஏற்படுவது எங்கள் மனசுக்கு ஏற்காது. நாங்கள் இதை உமக்கு தெரியப்படுத்துகிறோம் என்பதாக ராஜாவின் இடத்திலே ஒரு மனுவை வைக்கிறார்கள். இந்த மனுவை பெற்றதான ராஜா அவர்களுக்கு ஒரு மறு உத்தரவை அனுப்புகிறான். அதிலே அந்த எருசலேமின் ராஜாக்களை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். அவர்கள் எப்படியாக எல்லோரையும் அரசாண்டார்கள், எல்லோரும் அவர்களுக்கு தீர்வை கட்டின காலங்கள் உண்டு. அதனாலே என்னிடத்திலிருந்து மறு உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரைக்கும் அவர்கள் அந்த பட்டணத்தை கட்டாமல் நிறுத்த வேண்டும் என்பதாக கட்டளையிடுங்கள். அவர்கள் அந்த வேலையை செய்யாமல் பார்க்க வேண்டியது உங்களுடைய காரியம். ராஜாவுக்கு ஒரு காலத்திலேயும் சேதம் ஏற்படக்கூடாது என்பதாக ஒரு மறு உத்தரவை கொடுக்கிறான். இதை பெற்றுக்கொண்டதான நேரத்திலேயும் கூட இவர்கள் எருசலேமிலே வேலை செய்து வந்ததான ஆட்களை பலவந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி அந்த வேலையை செய்ய விடாமல் நிறுத்தி போட்டார்கள். இப்படியாக தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு
பெர்ஷியாவின் ராஜாவாகிய தரியு ராஜம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. எஸ்ராவின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்தை வாசித்தோம் என்று சொன்னால், இந்த நாட்களிலே ஆகாய் தீர்க்கதரிசியும் சகரியா தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனுடைய நாமத்தின் நிமித்தமாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் எழும்பி தேவனுடைய ஆலயத்தை கட்ட சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் அவர்களோடு கூட காணப்பட்டார்கள். அந்த நேரத்திலே நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற நாடுகளுக்கு அதிபதியாகிய தத்னாய் என்பவனும் சேத்தார் பொஸ்னாயும் அவர்களுடைய ஆட்களும் சேர்ந்து, இந்த வேலையை உங்களுக்கு செய்யும்படி கட்டளையிட்டது யார் என்று கேட்கிறார்கள். அதற்கு ஏற்ற மறு உத்தரவு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுகிறது. இந்த வேலை தடைபடாதபடிக்கு தொடர்ந்து நடக்கிறது. அவர்களுக்கு தேவனுடைய கண்களிலே தயவு கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கூட அந்த ஜனங்கள் எல்லோரும் சேர்ந்து ராஜாவாகிய தரிவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அதிலே நாங்கள் இப்படியாக வந்து பார்க்கும் பொழுது இந்த கர்த்தருடைய ஆலயமானது மறுபடியுமாக கட்டப்படுகிறது. இதை இவர்கள் கட்டும்படிக்கு இவர்கள் உத்தரவு பெற்று வந்திருக்கிறார்கள் என்று அறிந்திருக்கிறோம். அநேக வருடங்களுக்கு முன்பாக இவர்களுடைய ராஜா ஒருவன் கட்டின ஆலயத்தை இவர்கள் பரலோகத்தின் தேவனுக்கு கோபம் ஊற்றினதினாலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் என்பவன் இவர்களை சிறைபிடித்துக் கொண்டு சென்ற நேரத்திலே இந்த ஆலயத்தை நிர்மூலமாக்கி இருக்கிறான். ஆனாலும் கூட அவர்கள் கோரேசின் 1ஆம் வருஷத்திலே ஆலயத்தை கட்டும்படியாக அவனிடத்திலே உத்தரவை பெற்றுக்கொண்டு வந்து இந்த ஆலயத்தின் வேலைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி அதிலே அவர்கள் குறிப்பிட்டு இருந்தார்கள். மாத்திரமல்ல, ராஜாவாகிய நீர் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக கோரேஸ் கட்டளையிட்டது உண்டோ என்று பாபிலோனில் இருக்கிற ராஜாவின் கஜானாவில் ஆராய்ந்து பார்க்கவும், இந்த விஷயத்திலே ராஜாவினுடைய சித்தம் இன்னதென்று எங்களுக்கு எழுதி அனுப்பவும் உத்தரவாக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள். இஸ்ராவின் புஸ்தகத்தின் 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது தரியு இந்த கடிதத்தை பெற்றதான நேரத்திலே அவன் பாபிலோன் கஜனாவில் உள்ள தஸ்திர அறையை சோதித்து பார்க்கிறான். அங்கே ஒரு சுருள் அகப்பட்டது, அதிலே விவரமாக கூறப்பட்டிருந்தது என்று சொல்லி வாசிக்க தொடங்கினார்கள். அப்பொழுது அதிலே தேவாலயம் கட்டப்பட வேண்டும், அதன் அஸ்திபாரங்கள் பலமாக இருக்க வேண்டும், 60 முழ உயரமும் 60 முழ அகலமுமாக இருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, நேபுகாத் நேச்சார் எருசலேம் ஆலயத்திலிருந்து கொண்டு வந்ததான எல்லா பொன் வெள்ளி பனிமுட்டுகள் எல்லாம் மறுபடியுமாக கொண்டு போக வேண்டும் என்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்பொழுது தரியு ஒரு உத்தரவை அனுப்புகிறான். அதிலே அவர்கள் ஆலயத்தை கட்டுவதிலே எந்த தடையும் எனக்கு இல்லை, அது மாத்திரமல்ல, அவர்கள் ஆலயத்தை கட்டும் பொழுது அவர்களுக்கு என்னென்ன உதவி தேவைப்படுகிறதோ அதை செய்ய வேண்டும். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை இடுவதற்கும் அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நாம் கொடுத்தாக வேண்டும் என்பதாக ராஜா ஒரு கட்டளையை போட்டு அனுப்புகிறான். இது மாத்திரமல்ல, தேவனுக்கு சுகந்த வாசனை பலிகளை செலுத்தவும் அவர்களுக்கு எல்லா உதவியும் செய்யப்பட வேண்டும் என்பதாக கூறுகிறான். இதற்கு தடையாக எந்த மனிதன் காணப்பட போகிறானோ அவனுடைய வீட்டிலிருந்து ஒரு உத்திரம் பிடுங்கி அதிலே அவன் தூக்க போட வேண்டும் என்பதாகவும் ராஜா ஒரு கட்டளை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த மனிதனுடைய வீடும் குப்பை மேடாக வேண்டும் என்பதாக கூறுகிறார். இப்படியாக கர்த்தருடைய ஆலயத்தை கெடுக்கும்படியாக யாரெல்லாம் கையை நீட்டுகிறார்களோ அவர்களுக்கு விரோதமாக தேவனுடைய வார்த்தையானது வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே ஆலயத்தின் வேலை கட்டி முடிக்கப்பட்டது. அப்பொழுது ஆசாரியரும் இஸ்ரவேல் புத்திரரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து வந்த மற்றவர்களும் கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்படியாக சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள். அதற்காக 100 காளைகளையும் 200 ஆட்டுக்கடாக்களையும் 400 ஆட்டுக்குட்டிகளையும் இஸ்ரவேல் கோத்திரத்தினுடைய இலக்கத்தின்படியே இஸ்ரவேல் அனைத்தின் பாவ நிவாரண பலிகளுக்காக 12 வெள்ளாட்டு கடாக்களையும் பலியிடுகிறார்கள். மோசையின் புஸ்தகத்திலே எழுதியிருக்கிற பிரகாரமாக தேவனுடைய ஆலயத்திற்கென்று ஆசாரியரையும் அவர்களுடைய வகுப்புகளையும் லேவியரையும் அவர்களுடைய முறை வரிசைகளையும் ஏற்படுத்துகிறார்கள். சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்காவையும் ஆசரித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் எல்லோரும் தங்களை சுத்தம் பண்ணிக் கொள்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையையும் 7 நாள் சந்தோஷத்துடனே ஆசரித்தார்கள்.
கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்கள் கைகளை இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே பலப்படத்தக்கதாக அசீரியருடைய ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பட்சமாக சார்ந்திருக்க பண்ணினார். எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். இந்த வர்த்தமானங்களுக்கு பின்பாக செராயாவின் குமாரனாகிய எஸ்ரா என்பவன் பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசாஷ்டா ஆளுகிறதான காலத்திலே பாபிலோனுக்கு வருகிறான். இவன் மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாக காணப்பட்டான். கர்த்தருடைய கரம் அவன் மேலே இருந்ததினாலே அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவனோடு கூட இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் பாடகரும் வாசல் காவலரும் நிதனமியரும் சிலர் அந்த அர்த்தசாஷ்டாவின் 7ஆம் வருஷத்திலே எருசலேமுக்கு போகிறார்கள். அந்த ராஜாவின் 7ஆம் வருஷம் முதல் மாதம் முதல் தேதியிலே அவர்கள் புறப்பட்டு 5ஆம் மாதம் முதல் தேதியிலே எருசலேமுக்கு வந்து சேருகிறார்கள். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா என்பவன் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அவனிடத்திலே அர்த்தசாஷ்டா ஒரு நற்சான்றிதழின் நகலை கொடுத்திருக்கிறான். அதுல என்ன கூறப்பட்டது இருந்தது என்றால், உன்னிடத்திலே கொடுக்கிறதான இந்த காரியங்களை எல்லாம் நீ எடுத்து சென்று தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி யூதாவையும் எருசலேமையும் விசாரித்து நடத்து. அது மாத்திரமல்ல, பாபிலோன் சீமை எங்கும் உனக்கு கிடைக்கும் வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து கொண்டு போய் அதனாலே நீங்கள் பலி செலுத்துவதற்கு தேவையான காளைகளையும் ஆட்டுக்கடாக்களையும் ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்கு அடுத்த போஜன பலிகளையும் பான பலிகளையும் வாங்கி கொள்ளுங்கள். அதை கர்த்தருடைய ஆலயத்தின் பலிபீடத்தின் மேலே பலியாக செலுத்துங்கள். மீதியான வெள்ளியையும் பொன்னையும் உங்களுக்கு வைத்திருந்து தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் என்பதாக கூறுகிறான். மாத்திரமல்ல, நதிக்கு அப்புறத்தில் இருக்கிறதான உன்னுடைய ஜனங்களுக்கு நியாயம் விசாரிக்கவும் நியாயாதிபதிகளையும் உன்னுடைய தேவனுடைய ஞானத்தின்படி ஏற்படுத்து. அந்த பிரமாணங்களை அறியாதவர்களுக்கு அவைகளை உபதேசித்து சொல்லு. இப்படியாக அந்த மடலிலே எழுதப்பட்டிருந்தது. இதை பார்த்ததான எஸ்ரா தேவனுக்கு நன்றி செலுத்துகிறான். இப்படியாக கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினாலே அவன் திடன் கொண்டு இஸ்ரவேலில் சில தலைவரை அவனோடு கூட வரும்படியாக சேர்த்து கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கும் கர்த்தருடைய ஆலயம் எப்படியாக மறுபடியுமாக கட்டப்பட்டது, அதை எப்படி தேவன் அந்த பாபிலோன் ராஜாக்களை கொண்டே கட்டும்படியாக கட்டளையிட்டார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். தொடர்ந்து நாம் நாளைக்கும் மீதமுள்ள காரியங்களை பார்க்க இருக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. God bless you.